ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. ராகவ் கண்ணா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒயிட் போர்டா? இருங்க அம்மா எடுத்துடா. எடுங்க. உங்களாலே தூக்க முடியுமா? இரு நான் கீழே அட்டை பிடிச்சிக்கிறேன். பொறுமையாவே. வெரி குட். ஓகே, ஒயிட் போர்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆசை அவருக்கு. அவங்க மேம் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து மேம் வச்சுருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ இன்றைக்கி வந்து அவரோட சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து இதை வாங்கினதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்கிறது, அவங்களோட அந்த சேவிங்ஸ் பணத்துலேருந்து ஒரு விஷயத்த வாங்கும் போது ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு ஆசைப்படுற விஷயத்த வாங்கி கொடுக்கும் போது சந்தோஷம் இருக்கும். அதுவும் அவங்களோடதுலையே அவங்க வாங்கினாங்கங்கிறதுல அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னம்மா எவ்வளோ ஹாப்பி? யார் எந்த அமௌண்ட்டில் வாங்கினீங்க நீங்கள்? சேவிங்ஸ் அமௌண்ட்டில் இல்லையா? வெரி குட். நல்லா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்ஸ் சைஸஸில் இருந்தது. இதை விட சின்னதாகவும் இருக்குது, இது வந்து மீடியம் சைஸு, இதை விட பெருசும் இருக்குது. இதை விட ரொம்ப பெருசுன்னா ஸ்கூலில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த சைஸு ரொம்ப அது பெருசு. அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. இது வந்து கரெக்டாக இவனுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று இங்கே வந்து ஆணி அடித்து மாட்ட முடியாது, ரொம்ப பெருசு வாங்கினா. ஸோ இதுனா அவன் ஈஸியாக இப்படி ஃப்ளெக்சிபிளாக இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை இந்த நம்ம நார்மலாக அந்த ஸ்டிக்கி இது இருக்கும் இல்லையா, அதுலேயும் வச்சுக்கலாம். அதனால நாங்கள் வந்து இதில் வாங்கினோம். அப்புறம் இந்த டஸ்டர் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த மார்க்கர் ஒன்று வாங்கினோம். மார்க்கர் 20 ரூபாய். இந்த மீடியம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 700ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 700. ஸோ தம்பி வச்சுருந்த பணம் வந்து ஒரு 450 இருந்தது. அது இல்லாமல் அவங்க அப்பா மேலே காசு போட்டு வாங்கியாச்சு. டஸ்டர் எவ்வளோ? எங்கே டஸ்டர் அந்த பாக்ஸ் கொடுங்க பார்க்கலாம் எவ்வளோன்னு. டஸ்டர் வந்து எங்கடா போட்டிருக்கு? 40 ரூபா. 40 இல்லை 38. எதனா எழுதுறீங்களா? உங்கள் நேம் எழுதி காமிக்கிறீங்களா கர்சிவ்ல? வெரி குட் வெரி குட் வெரி குட். எழுதுங்க, சொல்லுங்க. என்னது அது? ர. பக்கத்தில் என்ன போடணும்? துணைக்கால். அப்போ இது என்னது? அது துணைக்கால். இது என்னது? ரெண்டும் சேர்ந்து ரா. கரெக்ட். ரா. க. இக்கு கூட்டலா க. வெரி குட். ராக்கா இவ். ஓகேம்மா ஓகேம்மா. ராகவ். சரி. ரெட்டை கொம்பு, ரெட்டை சுழி. ஓகே போட்டு. யா போடு. யா போடுவில்ல. ஈ கூட்டலா யா. இந்த இப்படி யூ போட்டு இப்படி போடுவோம்ல அது. யா. அப்புறம் பக்கத்தில் ஒரு துணைக்கால் போடணும். யோ. சூப்பர். எங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்ப்போம். அம்மா வந்து தலைகீழ உட்காந்துருக்கேன். பிடிச்சிருக்கா உனக்கு இதில் எழுத? ஓகே. இவருக்கு வந்து முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, அந்த டீச்சர் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த பிளாக் போர்டு இருந்த போது சும்மா டெய்லி சாக் பீஸை வச்சுட்டு அது ஏபிசிடி எழுதி காமிக்கிறது, அது இதுன்னு ஏதாவது விளாண்டுட்டே இருப்பான். ஸோ இது ரொம்ப அவன் இமேஜினரி கேம் விளையாடுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹி இஸ் வெரி ஹாப்பி. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறது வந்து அவங்களோட அமௌண்ட்டில் யூட்டிலைஸ் பண்ணி அதை ஏதாவது வாங்குவீங்க. சும்மா சேவிங்ஸுனால் அது என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வாங்கும் போது அவங்களுக்கு அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையாகவே ரொம்ப அவன் அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வாங்கலான்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்போ அதில் அவனுக்கு இன்னும் சந்தோஷம் கிடைக்குதுங்கும் போது டபுள் ஹாப்பி. ஓகே பாய் பேபி. ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டில் இதில் பின்னாடி வந்து வெறும் அட்டை மாதிரி தான் இருக்குது, முன்னாடி தான் ரைட்டிங். இது
இந்த மீடியம் சைஸ் எடுத்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, கண்ணு இதை அப்படியே நல்லா பிடிச்சிக்கோங்க. இதில் வந்து இந்த மாட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு 2 இது இந்த கம்பி மாதிரி இருக்குங்களா, அதே மாதிரி இந்த சைட்லேயும் இருக்குது. ஸோ இந்த சைட்லேயும் இருக்குது. லாங் இதை விட பெரிய சைஸ்லேயும் சரி, இதை விட சின்ன சைஸ்லேயும் சரி அந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் போர்டை இப்படி இங்கே இந்த மேலே டைரெக்ஷன்லேயும் மாட்டிக்கலாம். இதை இப்படி வேர்ட்டிக்கலாக திருப்பி வச்சு இப்படியும் மாட்டிக்கலாம். இப்படியும் மாட்டி இவ்வளோ நீளமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அந்த பெனிஃபிட் இருந்தனால இந்த மீடியம் சைஸ் எடுத்தோம். கேர்ஃபுல் காலில் போட்டுக்காதீங்க. அது தலைகீழ இருக்குடி பட்டு. அதே 2 சைடில் இருக்குது. 2 சைடில் மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.